என்னை பெற்றெடுத்து உலகிற்கு அறிமுகப்படுத்திய பெற்றோர்கள் ஆசியுடனும், ஞான வழி கொண்டு என்னை செதுக்கி சிற்பமாக்கிய குருமார்கள் ஆசியுடனும், இஷ்ட தெய்வம், குலதெய்வம், அனைத்து தெய்வங்களின் ஆசியுடனும் இந்த பதிவை தொடர்கிறேன். திருவாழ்க திருவேதுரை, குருவாழ்க குருவேதுரை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விசுவாச வருடம் மாசி மாதம் 7ஆம் நாள், ஆங்கில வருடம் 2026 பிப்ரவரி மாதம் 19ஆம் நாள். இன்று வியாழக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். புதிய பொறுப்புகள் தேடி வரும், அதனால் அலைச்சல்கள் விரயங்கள் அதிகமாகும். தொழில் சார்ந்த அலைச்சல்கள் அதிகமாகும். அக்கம்பக்கத்தினரால் விரயங்கள் உண்டாகும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். பயணங்கள் வெற்றியை தரும். முயற்சிகள் போட்டிகளில் வெற்றி கிடைக்கும். நல்ல தகவல் உங்களை தேடி வரும். குறுகிய தூர பயணங்கள் வெற்றியை தரும். சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும். தொட்டதெல்லாம் தொடங்கும். நிர்வாக திறமை வெளிப்படும். நண்பர்கள், சகோதரர்கள், பெண்கள், வேற்றுமொழி பேசுபவர்கள் அனைவரும் உங்களுக்கு உறுதிகரமாக இருப்பார்கள். தொழிலில் துணிச்சலாக முடிவுகளை எடுத்து காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். குழந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணையால் அனுகூலம், ஆதாயம் எல்லாம் அதிகமாகும். ரிஷபம். தடைகள் விலகி தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். தடை தாமதங்கள், பிரச்சனைகள் இதுவரை இருந்ததெல்லாம் விலகி உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். தனவரவு அதிகமாகும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொழிலில் உங்கள் நிர்வாகத் திறமை வெளிப்படும். தொழிலில் மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். நண்பர்கள், பெண்கள், வேற்றுமொழி பேசுபவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். பேரும் புகழும் உண்டாகும். தொழிலில் நல்ல ஒரு லாபத்தையும் வருமானத்தையும் கிடைத்து அதனால் சிறப்பாக முதலீடு செய்து முன்னேற்றத்தை காண்பீர்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய செல்வாக்கு, ஆளுமை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருக்கும். மிதுனம். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சுய சிந்தனை அதிகரிக்கும். நண்பர்கள் துணையினால் அனுகூலம், ஆதாயங்கள் உண்டாகும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். தொழிலில் உங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்வீர்கள். உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள அளவிற்கு இன்று செயல்பாடுகள் இருக்கும். தொழில் நல்ல பேரும் புகழும் உண்டாகும். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. பெண்கள், நண்பர்கள், சகோதரர்கள், வேற்றுமொழி பேசுபவர்கள் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். எதிர்பாராத பணவரவு உண்டாகும். வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். பஞ்சாயத்துக்கு போக வேண்டாம். ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். சகோதரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணையால் அனுகூலம், ஆதாயம் உண்டாகும். கடகம். நீண்ட நாட்காக செய்யாத வைத்திருந்த பெண்டிங் வேலைகள் எல்லாம் இன்று களத்தை நெரிக்கும் அளவிற்கு பணிச்சுமையை கொடுக்கும். பணி அழுத்தத்தை கொடுக்கும். இருந்தாலும் அதையெல்லாம் உங்களுடைய செல்வாக்காலம், அதிகாரிகள் ஆதரவாலும் அதையெல்லாம் சமாளித்து போகிறீர்கள். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். பயணங்கள் வெற்றியை தரும். உங்கள் நிர்வாக திறமைக்கு சோதனைகள் ஏற்படும். மாற்றங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் இன்று புதிய மாற்றங்கள், புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். நண்பர்கள், பெண்கள், வேற்றுமொழி பேசுபவர்களிடம் கவனமும் கண்ணியமாக பழகுவது நல்லது. குடும்ப அங்கத்தினரிடம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் வந்து சேரும். பணம் கொடுக்கல் வாங்க சில தடங்கல்கள் ஏற்படலாம். தனவரவு தாமதமாகும். குடும்பத்தில் சிறு சலசலப்பு தோன்றும். தொழிலில் அதிகாரி ஆதரவு நன்றாக இருக்கிறது. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணலாம். பயணங்கள் வெற்றியை தரும். வாழ்க்கை துறையை பொறுத்தவரையில் அவருடைய ஆளுமை உங்களுக்கு அனுகூலமாகவும் இருக்கும். சிம்மம். நீங்கள் விரும்பிய காரியங்களை விரும்பியபடி செய்து முடிப்பீர்கள். அதுக்கு சில தடைதாமதங்கள் ஏற்பட்டாலும் இறுதி வெற்றி உங்களுக்கே. பூர்வீக சொத்திலிருந்து நல்ல ஒரு தனவரவு, அனுகூலங்கள், ஆதாயங்கள் உண்டாகும். பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் வெற்றி பெறும். எதிர்பாராத சில மறைமுக எதிர்ப்புகள் இருந்தாலும் அதையெல்லாம் இன்று சமாளித்து வெற்றி காண்பீர்கள். நல்ல வெற்றியும் தனவரமும் லாபங்களும் அதிகரிக்கும்.
நிர்வாகத்திறமை வெளிப்படும். நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை உண்டாகும். நண்பர்கள், பெண்கள், வேற்றுமொழி பேசுவோர் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். அவர்களால் வெற்றிகளை குவிப்பீர்கள். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை கொடுக்கும். தொழிலில் மட்டும் கோபதாபத்தை காமிக்காமல், அசட்டு துணிச்சலோடு காரியத்தை செய்யாமல் நிதானமாக செய்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரை அவருடைய ஆளுமை உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. கன்னி, உங்கள் திறமைக்கு மதிப்பு உண்டாகும். தெளிவான திட்டங்கள் மூலம் அதை செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். தொழிலில் உங்களை முன்னிலைப்படுத்தி அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். உறவினர்களால் மகிழ்ச்சி உண்டாகும். நிர்வாக திறமைக்கு சோதனைகள் உண்டாகும். தொழிலின் மாற்றங்களை தவிர்ப்பது நல்லது. புதிய முயற்சிகள், புதிய வேலைகளை தவிர்ப்பது நல்லது. நண்பர்கள், பெண்கள், வேற்றுமொழி பேசுவரிடம் கவனமும் கண்ணியமாகவும் பழகுவது நல்லது. குழந்தைகளின் வளர்ச்சி நன்றாக இருக்கிறது. அலைச்சல்கள், பயணங்களை தவிர்ப்பது நல்லது. தொழிலில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். சமூக அந்தஸ்து கூடும். நண்பர்கள் உதவியால் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். நட்பு வட்டம் விரிவடையும். வாழ்க்கை துணையால் குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் தொழிலிலும் நீங்கள் ஜொலிக்கப் போகிறீர்கள். துலாம், நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் வெற்றி பெறும். தொழிலில் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்து வெற்றி காணப் போகிறீர்கள். அதற்காக தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காணப் போகிறீர்கள். அதற்காக உங்களுடைய கடின உழைப்பு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். நீங்கள் விரும்பிய விருப்பங்கள் நிறைவேற உங்களுடைய நிர்வாகத் திறமை உதவிகரமாக இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு வளர்ச்சியை தரும். நல்ல தகவல்கள் உங்களை தேடித்தரும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். பெண்கள், நண்பர்கள், வேற்றுமொழி பேசுபவர்கள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற உதவிகரமாக இருப்பார்கள். குழந்தைகள், செல்வாக்கு உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். லாபத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் நிகர வருமானம் லாபமாக இருக்கும் என்பதால் மகிழ்ச்சியாகவே இருப்பீர்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய திறமை உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் கூட்டித்தரும். விருச்சிகம், தனவரவு பணவரவு நன்றாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும். உங்கள் தொழிலில் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறி வரலாற்று சாதனைகளை படிப்பீர்கள். தொழில் லட்சியங்களை எளிதில் அடைவீர்கள். இருக்கின்ற தடை தாமதங்கள், பிரச்சனைகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறும் ஆற்றல்கள் உருவாகும். குழந்தைகளுக்கு கவனம், கண்டிப்பு, கண்காணிப்பு, வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. அவருடைய செயல்பாடுகள் வித்தியாசமாக இருப்பதால் அவர்களை நல்வழிப்படுத்துதல் அவசியம். உங்களுடைய நிர்வாகத் திறமை வெளிப்படும். மாற்றங்கள் செய்து வெற்றி காண்பீர்கள். பெண்கள், நண்பர்கள், வேற்றுமொழி பேசுபவர்கள் உங்கள் திறமைக்கு மதிப்பும் மரியாதை கொடுத்து உங்களோடு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் செயல்படுவார்கள். போட்டி பந்தயங்களில் கோபதாபங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. உணர்ச்சி பேசப்படுவதை குறைத்து நல்லது. அசட்டு துணிச்சலாக செயல்படுவதை தவிர்ப்பது நல்லது. நிதானமாக செயல்பட்டால் எல்லா காரியமும் இன்று வெற்றிகரமாகவே அமையும் என்பதில் எந்தவித வேறுபாடும் இல்லை. தொழிலில் சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். வாழ்க்கை துணையின் திறமையால் உங்களுக்கு இன்று அனுகூலம், ஆதாயம் உண்டாகும். தனுசு, சுய சிந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். திறமைக்கு மதிப்பு மரியாதையும் கூடும். தொழிலில் உங்கள் திறமைகளை செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். நிர்வாகத் திறமைக்கு சோதனைகள் ஏற்படும். புதிய மாற்றங்கள், புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும். இருந்தாலும் அதை செயல்படுத்தக்கூடிய காலம் இன்று இல்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். நண்பர்கள், பெண்கள், வேற்றுமொழி பேசுபவர்களிடம் கவனமும் கண்ணியமாக பழக வேண்டிய காலம் இது. பேச்சில் கோபதாபத்தை குறைத்துக் கொள்வோம். உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் அன்புடன் யதார்த்தமாக பழகுங்கள். குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கும். தொழிலில் உங்கள் திறமைக்கு மதிப்பு கிடைக்கும். குழந்தைகளின் செயல்பாடுகள் வெற்றி தரும். வாழ்க்கை துணை, நண்பர்கள் உங்களுக்கு அனுகூலமாக ஆதாயமாக இருப்பார்கள். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். பயணங்கள் பிரச்சனையை தரும் என்பதால் தவிர்க்கவும். வாழ்க்கை துணை உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய சூழ்நிலையில் இருப்பதால் அவர்கள் உங்களுக்கு அனுகூலம், ஆதாயம் உண்டாகும். மகரம்,
நீண்ட நாள் முயற்சிகள் இன்று வெற்றிகளை பெறும். நீண்ட நாட்களாக செய்து கொண்டிருந்த காரியங்களை எல்லாம் இன்று செய்து வெற்றி காணப் போகிறீர்கள். உங்கள் போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். நல்ல தகவல்கள் உங்களை தேடி வரும். தொழிலில் எதிர்பார்த்த தகவல்கள் உங்களை தேடி வரும். உங்களுடைய முயற்சிகள் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செயல்படுத்தக்கூடிய காலம் இது. ஆகவே அதை சிறப்பாக செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். அதனால் பணிச்சுமை பணி அழுத்தம் கூடும். இருந்தாலும் இறுதி வெற்றி உங்களுக்கே என்பதால் வெற்றிகரமாக இருப்பீர்கள். பஞ்சாயத்து ஜாமீன் கையெழுத்து போடுவது, வம்பு வழக்குகள் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் இதை தவிர்ப்பது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. குடும்பத்தில் அதிகார போக்கை தவிர்க்கவும் சில மாற்றங்களை செய்து வெற்றி காணப் போகிறீர்கள். நண்பர்கள், பெண்கள், வேற்றுமொழி பேசுபவர்கள் உங்கள் மனமறிந்து சொல்படி கேட்டு நடப்பார்கள். தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காணப் போகிறீர்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்கள் மனமறிந்து நடப்பதால் இந்த நாள் இனிய நாள். கும்பம். தனவரவு பணவரவு நன்றாக இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். தொட்டதெல்லாம் தொடங்கும். வெற்றிகளை குவிப்பீர்கள். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். பூர்வீக சொத்திலிருந்து அனுகூலங்கள் ஆதாயம் உண்டாகும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. சகோதரருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. தொழிலில் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. குடும்பத்திலும் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. குடும்பத்தில் பழைய விஷயங்களை பேசி மகிழ்வீர்கள். வளரும் நினைவுகளாக இந்த காலம் கடந்து செல்வதால் நன்றாகவே இருக்கிறது. வாழ்க்கை துணையுடன் விளையாட்டுக்காக கூட ஊடலோ சீண்டலோ தீண்டலோ வேண்டாம். யதார்த்தமாக பாசமாக பழகுங்கள். இல்லாட்டி தற்காலிக பிரிவுக்கு வழிவகுக்கும். மீனம். சுய சிந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்கள் திறமைக்கு மதியாக கிடைக்கும். தொழிலில் பேரும் புகழும் பெறுவீர்கள். தொழிலில் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் எதிர்பார்த்தபடியே நடக்கும். உறவினர்களால் மகிழ்ச்சி, ஆதாயம், அனுகூலம் உண்டாகும். வண்டி வாகன வசதிகள் பெருகும். வசதி வாய்ப்புகள் பெருகும். கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் கட்ட பஞ்சாயத்து, வம்பு வழக்கு, ஜாமீன் கையெழுத்து போடுவது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. வெற்றிகள், லாபங்கள் அதிகரிக்கும். அதனால் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது நல்லது. அதை மூளைக்கில் ஏற்றி தலைக்கணம் போடாமல் பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் நிர்வாக திறமைக்கு சோதனைகள் ஏற்பட்டு அலைச்சல்கள் ஏற்படலாம். பயணங்கள் அலைச்சல்களை தவிர்ப்பது, தேவையற்ற அலைச்சல்கள் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. பெண்கள், நண்பர்கள், வேற்றுமொழி பேசுவதுடன் கவனமும் கண்ணியமாக பழகுவது மிக மிக முக்கியம். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அலைச்சல்களும் விரயங்களையும் தரக்கூடிய ஆளாக இருந்தாலும் அவர்களால் உங்களுக்கு இன்று வசதி வாய்ப்புகள் கூடும் என்பதால் அவர்களை அனுசரித்து செல்வது இந்த நாளை இனிய நாளாக கடந்து செல்ல உதவும். இந்த நாட்கள் மட்டுமில்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம், சந்தோஷம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களை காத்தருவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்களிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ சிவகுருநாதன். நன்றி, வணக்கம். வண்ணமயிலேறும் என் தங்க வடிவே